വിഷ്ണുമായ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ அந்த மாதிரி ഒരു പവർഫുള്ളാണ് ദൈവം താൻ. അത് മാന്ത്രിക മുറയിൽ ഏറ്റവും പവർഫുള്ളായി ഭക്തജനങ്ങൾക്ക് സ്വാമിക്ക് വേണ്ടതായിട്ടുള്ള കാണിക്കുകയും പ്രാർത്ഥനയും കൊടുക്കുന്ന എല്ലാ ഭക്തജനങ്ങൾക്കും അവങ്ങളുടേതായിട്ടുള്ള കാര്യങ്ങൾക്ക് ഉടനടിയാ ഫലം കൊടുക്കുന്ന ഒരു ദൈവം താൻ വിഷ്ണുമായ. சிவனை பார்க்கறதுக்காக கைலாசத்துக்கு போയത് போது நந்தி உள்ள விடாம தடைஞ்சாச்சு. அப்போ அந்த டைம்ல விஷ்ணு ரூபம் பூண்டு உள்ள போய் சிவனை பார்த்தாச்சு. அவங்க விஷ்ணுமாயான்னு அறிஞ்சிட்டு இருக்குது. விஷ்ணுமாய சாமியோட வாகனம் போத்துதான். அதனால பார்க்கறவங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் இருக்குது. அந்த மாதிரி பயப்பட வேண்டிய விஷயம் ஒன்றும் கிடையாது. சாமியை நல்லபடியா ப்ரேயர் பண்ணினா அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம சாமியை கூட இருந்து காப்பாத்திடும். നമസ്കാരം. ഇത് കരുവന്നൂർ കാരണിൽ ദേവസ്ഥാനം തൃശ്ശൂരത്തെ വിഷ്ണുമായ ക്ഷേത്രമാണ്. വിഷ്ണുമായ കുട്ടിച്ചാത്തൻ ക്ഷേത്രമാണ്. ഇവിടെ വന്ന് നിങ്ങൾക്ക് വരുന്ന ഭക്തജനങ്ങൾക്ക് ഇരിക്കുന്ന പ്രശ്നങ്ങൾക്ക് ഉള്ള പരിഹാര കർമ്മങ്ങൾ ഇങ്ങനെ നടത്തി കൊടുത്തിട്ടിരിക്കുക. അതായത് இப்போ ஒரு குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, தொழிலில் ஏதாவது தொழிலில் பிஸ்னஸில் எல்லாமே தடங்கள் இருந்து കഴിഞ്ഞാൽ இங்கே வந்து அதுக்குள்ள பரிகார பூஜை எல்லாமே பண்ணி அதுக்குள்ள சொல்யூஷன் எல்லாமே கிடைக்கிற மாதிரி எல்லாமே பரிகார பூஜை எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். விஷ்ணுமாயா എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ அந்த மாதிரி ഒരു പവർഫുള്ളാണ് ദൈവം താൻ. അത് മാന്ത്രിക മുറയിൽ ഏറ്റവും പവർഫുള്ളായി ഭക്തജനങ്ങൾക്ക് സ്വാമിക്ക് വേണ്ടതായിട്ടുള്ള കാണിക്കുകയും പ്രാർത്ഥനയും കൊടുക്കുന്ന എല്ലാ ഭക്തജനങ്ങൾക്കും അവങ്ങളുടേതായിട്ടുള്ള കാര്യങ്ങൾക്ക് ഉടനടിയാ ഫലം കൊടുക്കുന്ന ഒരു ദൈവം താൻ വിഷ്ണുമായ. நடக்க வேண்டிய விஷயத்துக்காக தனிமுறை பூஜைகள்ல வச்சு பண்ணுனா அந்த பூஜை எல்லாமே நல்லபடியா நீங்க சாமியை கும்பிட்டுனா அந்த மாதிரி உங்களுக்கு நடந்து கிடைச்சிடும். വിഷ്ണുമായ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ശിവനും പാർവതിയും പുത്രൻ താൻ. ശിവനും പാർവതിക്കും ഒരു ആദിവാസി സ്ത്രീ വളർത്തി പണിയ ഒരു മാന്ത്രിക മൂർത്തി താൻ വിഷ്ണുമായ. ശിവനെ பார்க்கறதுக்காக கைலாசத்துக்கு போയത് போது நந்தி உள்ள விடாம தடைஞ்சாச்சு. அப்போ அந்த டைம்ல விஷ்ணு ரூபம் பூண்டு உள்ள போய் சிவனை பார்த்தாச்சு. விஷ்ணுவிന്റെ രൂപം എടുത്ത് ഉള്ള പോയിട്ട് സ്വാമി ശിവനെ பார்த்ததினால அவங்க விஷ்ணுமாயான்னு அறிஞ்சிட்டிருக்குது. கேரளாவில் തൃശ്ശൂർ தான் நிறைய கோவில்கள் இருந்தாலும் இது வந்து கருவன்னூர் காரணியல் தேவஸ்தானம். கருவன்னூர் சின்னபாலம்னு சொல்லிடும். அங்கே வர வேணும். തൃശ്ശൂരിൽ ഇറങ്ങി ഒരു 14 കിലോമീറ്റർ இருக்குது. அங்கேருந்து பஸ் ஏறி ഓട്ടോ പിടിച്ചിട്ടോ കരുവന്നൂർ ചിന്നപാലം വന്നു കഴിഞ്ഞാൽ കരുവന്നൂർ കാരണിയൽ ദേവസ്ഥാനത്തേക്ക് എത്തിപ്പെടலாம். മെയിനായിട്ട് வந்து அவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அன்யூஷுவல் ஆயிட்டு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏதாவது செய்வனை பாதிப்புக்கு மூலமா വരുന്ന വിഷയങ്ങൾക്ക് തൊഴിൽ തടസ്സം, തൊഴിലുക്ക് തടങ്കലാവുക, ബിസിനസ് ഫ്ലോപ്പ് ആവുക, அந்த மாதிரி കുടുംബത്തിൽ പ്രശ്നങ്ങൾ ഉണ്ടാവുക, ഹെൽത്തുക്ക് അൺയൂഷ്വൽ ആയിട്ടുള്ള ഹെൽത്ത് ഇഷ്യൂസ് വന്നിരിക്കുക, அந்த மாதிரி വരുന്ന പ്രശ്നങ്ങൾക്കെല്ലാമേ സ്വാമിയുടെ ஸ்பெஷல் பூஜைகளும் കാര്യങ്ങളും எல்லாமே பண்ணினா അതിനെല്ലാമേ മാറ്റം கிடைச்சிடும். நல்லபடியாக முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கும் வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறி வர்றதுக்கும் நினைச்ச காரியம் நிறைவேறதுக்குள்ள பூஜைகள் எல்லாமே இங்கே பண்ணி கொடுத்துடும். இது வந்து விஷ்ணுமாய குட்டிச்சாத்தன் கோயில்னு சொல்றது பண்டு குஷி சாஸ்தாவுன்னு தான் சொல்லி இருந்தது. அது சொல்லி சொல்லி குட்டி சாஸ்தாவாயி அதுக்கப்புறம் குட்டிச்சாத்தன் அந்த மாதிரி ஆயாச்சு. இது பயப்பட வேண்டிய விஷயம் ஒன்றும் கிடையாது. വിഷ്ണുമായയുടെ മൂർത്തികളാണ് 390 കുട്ടിച്ചാത്തന്മാരാണ് ഉള്ളത്. അതവരെയാണ് പുറത്ത് കല്ലില് പ്രതിഷ്ഠിച്ചിട്ടുള്ളത്. கோயிலுக்கு வெளியே പ്രതിഷ്ഠിച്ചിട്ടുള്ളത് அந்த குட்டிச்சாத்தന്മാരാണ്. ഇതില് வந்து விஷ்ணுமாயாவது மெயின் ஒரு ஃபெஸ்டிவல் வருது, திருவள்ளாட்டு ஃபெஸ்டிவல்னு சொல்லிடும். அன்னைக்கு வந்து அன்னைக்கு அதுக்கு முன்னாடி முத்தப்பந்தும் பகவதி இது எல்லாமே ரூபக்களும் இருக்குது. அதுக்கப்புறம் 3வது நாள் விஷ்ணுமாயாவது ரூபக்களம் வந்துடும். அந்த களத்துல தரிசனம் பண்ணி சாமி அனுகிரகத்தை எடுத்து அந்த பொடியை எடுத்து போய் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு விட்டு കഴിഞ്ഞാൽ இந்த பிரச்சனை எல்லாமே விடுதல் கிடைச்சு എല്ലാവർക്കും ഒരു വർഷത്താലും സ്വാമിയുടെ അനുഗ്രഹത്തോടെ கிடைക്കുന്നதான் അതിൻ്റെ ഒരു ഐതിഹ്യം വരുത്. അത് അന്നേക്ക് ദർശനം, അത് വർഷത്തിൽ ഒരു വാട്ടി தான் വന്നിടും. മാർച്ച് മാസത്തിൽ தான் വന്നിടും. അന്നേക്ക് നേരടിയാ വന്ന് சாமியை கும்பிட்டு அந்த தரிசனம் இதெல்லாமே களத்தில் ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணியதுக்கப்புறம் அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த களத்துலேருந்து கொடி எடுத்துட்டு போகிறாங்க. பின்ன வந்து மாசத்துல சிறப்பான பூஜை தான். அந்த பூஜை அட்டென்ட் பண்ணி இருக்கும்போது அந்த தோஷங்களும் துரிதங்களுக்கு எல்லாமே விடுதல் கிடைக்கிறதாയിട്ട് എല്ലാ ഭക്തജനങ്ങളും எல்லாமே சொல்லுது. മാസത്തിലെ അമാവാസ്യയും വർഷത്തിൽ വരുമ്പോൾ തിരുവള്ളാട്ടും தான் ஃபெஸ்டிவல் இதாയിട്ട് பிரதானமாയിട്ട് வருது. மாசம் அமாவாசைக்கு நிறைய வந்து சாமியை தொழுது அனுகிரகம் வாங்குறதுக்காக நிறைய கூட்டம் வருது. அது பவர்ஃபுல்லான பூஜைகள் எல்லாமே அன்னைக்கு தான் நடக்குது. இந்த கோயில் வந்து எங்க தலைமுறையா சாமியை சேவை பண்ணிட்டு இருக்குது. ஒரு 400 வருஷத்துக்கு மேல பழக்கம் எங்க தலைமுறைக்கு இருக்குது. கரெக்டான இதொன்னும் தெரியாது. ஆனா அந்த மாதிரி பண்ணி இது இருக்குது. தலைமுறையாയിട്ടുള്ളത് இருக்குது. கோயில் வந்து காலையில 7 மணியிலிருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும்
சாயங்காலம் 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும். பிரச்சனத்தை எல்லாமே பார்க்க வேணும்னுണ്ടെങ്കിൽ காலையில் வர வேணும். காலையில் ஒரு 8 மணி 9 மணிக்கு எல்லாமே இங்கே இருக்கிற மாதிரியே வர வேண்டியது. விஷ்ணுமாய சாமியோட வாகனம் போத்துதான். அதனால பார்க்கணுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் இருக்குது. அந்த மாதிரி பயப்பட வேண்டிய விஷயம் ஒன்றும் கிடையாது. சாமியை நல்லபடியா ப்ரேயர் பண்ணினா அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம சாமியை கூட നിന്ന് காப்பாத்திடும். எந்த விஷயம் நடந்து கிடைக்க வேண்டியது இருந்தாலும் சாமியை கூட നിന്ന് நடத்தி கொடுத்துடும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸும் அதுதான். மாந்திரிக முறையில் என்னென்ன தடங்களோ எந்த பாதிப்போ செய்வனே தோஷ திருஷ்டி அந்த மாதிரிയൊക്കെ என்ன இருந்தாலும் அதுக்கு எல்லாமே பரிகார பூஜைகள் எல்லாமே இருக்குது. அது பார்த்து அதுபடியா நீங்க கரெக்டாக பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே സൊല്യൂഷൻ கிடைச்சிடும். வெளியே வந்துடலாம். കുട്ടിച്ചാത്തൻ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ 390 കുട്ടിച്ചാത്തന്മാരുടെ ഹെഡ് താൻ വിഷ്ണുവായ. இந்த விஷ்ணுமாய சொல்லி தான் குட்டிச்சாத்தமாரு என்னென்ன பிரச்சனத்துக்கு என்னென்ன எப்படி வேண்டியது இருக்குதோ அதுக்கு எல்லாமே அவர் தான் பண்ணுது. அது குட்டிச்சாத்தன்னு கிட்ட நல்லபடியா ப்ரேயர் பண்ண வேணும். விஷ்ணுமாய சாமி கிட்ட ப்ரேயர் பண்ண வேணும். அது என்னென்ன அதுக்குள்ள முறை எல்லாமே நாங்கள் இங்கே பூஜையில் எல்லாமே வச்சு பண்ணும்போது சொல்லி கொடுத்துடும். முக்கியமான பிரதிஷ்டை வந்து விஷ்ணுமாய தான். பின்ன முத்தப்பன் இருக்குது, பின்ன பகவதி இருக்குது, மச்சில் பகவதி. பகவதியை வந்து இந்த ஃபெஸ்டிவல் வரும் இல்லையா, திருவிழாட்டு ஃபெஸ்டிவல் வரும்போது மட்டும்தான் கீழே கொண்டு வந்து தரிசனம் கொடுத்துடும். அதுக்கு நார்மல் டேஸ்ல ஒன்றுமே தரிசனம் கிடையாது பகவதிக்கு. அதெல்லாமே முதல்ல பூஜைகள் எல்லாமே வச்சு அப்படி மச்சில் தான் இருக்குது. பகவதி விஷ்ணுமாயர் அம்மையார சங்கல்பான பகவதிக்கு கொடுத்துட்டுள்ளது. அங்கே வச்சு பூஜை பண்ணி டெய்லி பூஜை எல்லாமே இருக்குது. அவங்க மூலமும் இதெல்லாமே அவங்களுக்கும் வேண்டிய பூஜைகள் இதுகள் எல்லாமே டெய்லி பண்ணிட்டு இருக்குது. ஆனால் தரிசனம் வருஷத்தில் ஒரு வாட்டி மட்டும்தான் இருக்குது. ஒரு 3 days மட்டும்தான் இருக்குது. மார்ச் மாதம் நடக்கிற அந்த திருவிழாக்கு மட்டும்தான் பகவதியின தரிசனம் இருக்குது. குருமுத்தப்பன் நம்ம சொல்லி கொடுத்து குருமுத்தப்பன் மூலம் தான் விஷ்ணுமாய சாமி கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு. நம்ம பூர்வீகர சங்கல்பம் தான். இங்க வந்து பூஜைகள் பக்தருக்கு வந்து அவங்க விஷயத்தை சொல்லும் போது அதுக்கான பூஜைகளை தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துடும். அது எப்படி இருக்குது, அது என்னென்ன எப்படின்னு எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துடும். அதுபடியா பண்ணி அதுக்கப்புறம் பூஜை எல்லாமே பண்ணி நாங்கள் தயார் பண்ணி கொடுக்கணும். அந்த யந்திரங்கள் எல்லாமே அவங்க திரும்பி வந்து எடுத்து போய் அவங்க வீட்டில் வச்சு சாமியை கும்பிடுற மாதிரியே கும்பிட வேணும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த பிரச்சனைத்துக்கு எல்லாமே பரிகாரம் கிடைச்சிடும். அப்போ நேரடியாக வந்து எடுத்து போய் வீட்டில் வச்சு கும்பிட வேண்டிய முறை இல்லாமல் நாங்கள் இங்கேருந்து சொல்லி கொடுத்துடும். அதுபடியாக அங்கே கரெக்டாக வச்சு பண்ணியே போதும். நிறைய ஆൾക്കാർ நல்லபடியாக இந்த பூஜை எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது எடுத்து போகாமல் எல்லாமே விட்டுடும். அது அந்த மாதிரி ஒன்றும் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக வந்து எடுத்து போய் வீட்டில் வச்சு சாமியை கும்பிடுவேன். வீட்டில் வைக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. டெய்லி எல்லா சாமியும் கும்பிடுற மாதிரியும் விஷ்ணுமாய சாமியை கும்பிடலாம். உங்களுக்கு வேண்டதாയിട്ടുള്ള விஷயங்கள் எல்லாமே சொல்லி நல்லபடியாக ப்ரேயர் பண்ணினா அவங்க குடும்பத்தில் ஒரு அங்கத்தை போல சாமியை பார்த்து அதுபடியாக அந்த முறையில் சாமிக்கு எல்லாம் பூஜைகள் எல்லாமே கரெக்டாக பண்ணினா எந்த விஷயத்துக்கும் சாமியை கூட வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துடும். தொழிலுக்காயாலும் வேற எந்த விஷயத்துக்காயாலும் சாமியை கூட வந்து ஹெல்ப் பண்ணி அதுக்கு நல்லபடியாக சக்ஸஸ் ஆகி முன்னேற்றம் கிடைச்சிருக்கும். நிறைய ஆൾക്കാർ எல்லாமே இந்த பெரிய இது எல்லாமே நிறைய ஆൾക്കാർ பண்ணி வச்சிருக்குது. அவங்க எல்லாமே நல்லபடியாக தான் வாழ்ந்துட்டு இருக்குது. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா அந்த மாதிரி எல்லாமே வருது. வெளியூர்னு எல்லாமே வருது. சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி எல்லாமே எல்லா கண்ட்ரிலும் நிறைய ஆൾക്കാർ வந்துட்டு இருக்குது. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அன்யூஷுவல் ப்ராப்ளம்ஸ் வரும்போது இங்கே வந்து அந்த மாதிரி இந்த ப்ராப்ளத்தை சொல்லி அதுக்கெல்லாம் பரிகார பூஜை எல்லாமே பண்ணினா கண்டிப்பாக அந்த பிரச்சனை வெளியே வந்து நல்லபடியாக வாழலாம். சாமினை வந்து விஷ்ணுமாய சாமினை வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கு ஒன்றும் எந்த பிரச்சனை கிடையாது. சாமி போத்து மேலே இருக்கிறது பார்த்துட்டு பயப்படுன நிறைய ஆൾക്കാർ இருக்குது. அந்த மாதிரி ஒன்றும் பயப்பட வேண்டாம். சாமியை வந்து நல்லபடியாக ப்ரேயர் பண்ணினா நல்லபடியாக கூட இருந்து அந்த விஷயத்துக்கும் சாமியே ஹெல்ப் பண்ணி கொடுத்துரும். இந்த கோயில் பேர் வந்து கருவன்னூர் காரணையில் தேவஸ்தானம். இங்கே நிறைய விஷ்ணுமாய கோயில்கள் அங்கே இங்கே எல்லாமே இருக்குது. அதுக்கு எங்கே வேണമെങ്കിലും போயிடலாம். ஆனால் இங்கே வர வேண்டியது இருந்தீங்கன்னா இங்கே தான் வர வேண்டியது இருக்கு. வரும்போது நீங்கள் என்னைக்கு வருதோ ஒரு நாள் முன்னாடியே 2 நாள் முன்னாடியே கூப்பிட்டு இங்கே ஒரு புக் பண்ணி வச்சுன்னா உங்களுக்கு லொக்கேஷன் அட்ரெஸ் எல்லாமே ரூட்டு எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு மொபைலில் வந்துடும். அப்போது நேரடியாக இங்கே തെറ്റാமல் நேரடியாக இங்கே வந்துடலாம். இங்கே வர வேண்டியது இருந்தீங்கன்னா நேரத்தை காலையில் ஒரு 9 மணி 8 மணி 9 மணி அந்த டைமில் எல்லாமே இங்கே இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி நேரடியாக வர வேணும். வந்து കഴിഞ്ഞാൽ சாமியை கூப்பிட்டு பூஜை எல்லாமே புக் பண்ணி அது ஒரு மத்தியானத்துக்கு அப்புறம் கிளம்புன மாதிரி பிளான் பண்ணி வர வேண்டியது. அமாவாசை நாளில் வரும்போது சாயங்காலம் தான் வர வேண்டியது இருக்கு. ஒரு 3 o'clock எல்லாமே வந்து കഴിഞ്ഞാൽ 11 மணி 11:30 12 மணி ஆகிடும் முடியும் போது அது வரைக்கும் அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு அமாவாசை பூஜைக்காக வர வேணும். இனி இந்த கோயிலை குறித்து தெளிவாக தெரிய வேண்டியது இருந்துச்சாலும் எங்கள் வெப்சைட்டில் www.vishnumaya.com இல்லைன்னா இங்கே கோயில் நம்பருக்கு ஆஃபீஸில் கூப்பிட்டு கேட்டுடலாம். உங்களுக்கு நேரடியாக வர வேணும்னு நேரடியாக வந்துடலாம்.
எப்படி வேണമെങ്കിലും நீங்கள் டிசைட் பண்ணி நேரடியாக வந்துடலாம். நமஸ்காரம்.